ஹே காய்ஸ், இன்னைக்கு சிந்து பைரவி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அன்னபூர்ணி வந்து அன்னபூர்ணி கிட்ட பைரவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. இந்த மாதிரி எல்லாரையும் வர வச்சு நான் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி நைட்டோட நைட்டாக குடோனில் வச்சுட்டா, அதனால நமக்கு எந்த லாஸுமே இல்லைன்னு சொல்லுவாள். அப்போ இசைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, அப்போ நீ எதை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து தப்பாக பக்கத்து நிலத்துக்காரோட இதை பார்த்துட்டு வந்திருப்பா. இதை கூட சரியாக பார்த்துட்டு வர மாட்டியான்னு சொல்லிட்டு மகா வந்து திட்டுவா. அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நைட்டெல்லாம் நான் சாமி கும்பிட்டது எதுவுமே வீணா போல, அந்த சாமியே உன் ரூபத்தில் வந்து எல்லாத்தையுமே எனக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சு, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து கையில் மூஞ்சிலெல்லாம் அடிபட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதில் மகா கிட்டே சொல்லுவாங்க, இங்கே பார்த்தியா என் மருமக வந்த நேரம் தான் இதுவாயிடுச்சுன்னு சொல்லுவல, இப்போ பார்த்தியா என் மருமக எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டா, என் மருமக தான் இப்போ எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட மகா வந்து காண்டாயிடுவாங்க. இங்கே போயிடுவாங்க. இங்கே செழியனை கூட்டின்னு வந்து சஞ்சய் வந்து விசாரிப்பார், உனக்கு யார் மேலேயே அது டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்லை சார், எனக்கு எதிரின்னு பார்த்தா மாறன் மட்டும்தான், அதை தவிர்த்து எங்களுக்குன்னு பர்சனலாக யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. இசைக்கியை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார், அவருக்கும் எனக்கும் பெருசாக இல்லை. ஆனால் என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கோயிலில் ஒரு தடவை காயத்ரி பார்த்து பேசினேன், அதனால அவர் வந்து இதுக்கப்புறம் நீ காயத்ரி பார்த்துலாம் பேசக்கூடாது, இதோட காயத்ரி மறந்துடணும்னு சொல்லிட்டு என்னை வார்ன் பண்ணி விட்டார். மற்றபடி அவருக்கும் எனக்கும் வேறு எதுவும் இல்லை சார் சொல்லுவா. சரி நீ இப்போ நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், தேவைப்பட்டா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே டாக்டர் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பார். எல்லா கடைசி பேஷண்ட் வரைக்கும் பார்த்துருவார். சிந்து பாப்பா இதுக்கப்புறம் பேஷண்ட்டே யாரும் இல்லை, என்னை ஊர் சுற்றி காமியன் டாக்டர் என்னோடனே. சிந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோடனே அன்னபூர்ணிக்கிட்டேருந்து ஃபோன் வரும். சிவா கொஞ்சோண்டா அவளை எங்கேயாவது ஊர் சுற்றி காட்டுப்பா, அவள் எங்கேயுமே போனதில்லைன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமேட்டா இவகிட்டே சொல்கிறாங்க, நான் சிவா கிட்ட சொல்லிவிட்டு அவனை ஊர் சுற்றி காமிப்பான், 2 நாள் எக்ஸ்ட்ரா நாள் பரவாயில்ல தங்கியிருந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்கணும்னு இவளுக்கு ஒரே ஹாப்பியாக ஆகிடும். இவங்க 2 பேரும் ஜாலியாக கிளம்பும்போது கரெக்டாக ஸ்னேகா வந்துடும். ஸ்னேகா வந்துட்டு, சிவா எங்கே போகிற நீ? இங்கே பாரு, நான் வந்து உனக்கு அடிமை இல்லை, நான் என்னை எங்கேயும் இங்கே போகணும் வரணும் நீ சொல்கிறதுக்கு நான் எங்கே வேணால் போவேன், நான் வந்து ஸ்கேம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் நீ இது பண்ணிக்கிறத, நான் உனக்கு அடிமையால இல்லைன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவளும் வந்து பேச இவன் பேச அவள் வந்து அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா பாட்டு கிளம்பிடுவா. 2 பேரும் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஜாலியாக போவாங்க. போகும்போது சிந்து வந்து சொல்லுவாள், டாக்டர் நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சு, சின்னதுலேருந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னும் நமக்குன்னு புள்ள குட்டின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கணும்னே. குழந்தையா கடைசியாக நீ என்ன சொன்ன சிந்து, இதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் உனக்கு நடக்கவே நடக்காது, ஏன்னா நீ நீர் வழியில் வரல, நீ குறுக்கு வழியில் வந்திருக்க, இந்த விஷயம் எப்போ வேணால் அன்னபூர்ணி பெருமாக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச உடனேவே நம்ம கல்யாணம் வந்து செல்லாது சொல்லிட்டு உன்னை அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி டாக்டர் அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், இப்போவா நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போட்டிங் போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இங்கே வந்து பைரவியை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஆறுமுகம் வந்து ரிங் வாங்கி வந்து கொடுத்து தேங்க்ஸ் சொல்லுவான். பைரவி சொல்லுவா, இதெல்லாம் நான் உனக்காக பண்ணல, உன்னை நான் புருஷனா ஏற்றுக்கிட்டும் பண்ணல, எப்போ பாரு உங்கள் சித்தி வந்து உனக்கு என்ன விவசாயத்தை பற்றி தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், எனக்கும் எல்லாம் தெரியும், ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன், உனக்காகலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இது பண்ணுருவான். அவன் வந்து ரிங்கு வந்து வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்துருவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.